ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சினேன் அண்ட் கேனி. ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக வந்து லாஸ்ட் வீடியோ நாங்கள் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆஸ் யூஸ்வல் ரவுடி ஐயர் ஆரா ஃப்ரேம் பண்ணி மேட்சை ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. ரொம்பவே ஒரு கன்வின்சிங்கான வின் வந்து அன்ஸ்டாப்பபிள் டீம் இப்போ வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் இன்னொரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நிறைய மைனஸ் நிறைய பிளஸ் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த பாசிட்டிவே பஞ்சாப் கிங்ஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க மேட்ச்ல இருந்து. இப்போ வந்து எல்லாரும் சூரியகுமார் யாதவ் கார்த்திக் பாண்டியாண்டு எல்லாரையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அஹ் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸா இருந்தும் யாருமே பெர்ஃபார்ம் பண்ண நேரத்துல கேப்டனாலையும் எதுவும் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்டா அல்லாஹ் கவின்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து அடுத்த ஓவர்ல என்னதான் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்தான். ஒரு முதல் பால் சிக்ஸ், அடுத்த பால் விக்கெட் எடுத்தான். அப்படி இருக்கேக்க நீ ஃபர்ஸ்ட் ஓவர் 21 ரன் கொடுத்த டிபேச்சாரை கொண்டு வந்து திருப்ப கொடுத்த பாத்தியம். அதுக்கு பதிலா நீ ஸ்பின்னரை கொடுத்துருக்கோம். நான் முதல் ஓவர் பும்ரா ஒரு ப்ரெஷர் ஓவர் 9 ரன் கொடுத்த ஒரு ஓவர் போட்டோம். அடுத்த ஓவர் நீ முதல் விக்கெட் எடுத்தோட தானே கொண்டு வந்திருக்கோம். Yeah, yeah, விக்கெட் yeah. குழம்புல இருக்கிற ஒரே ஆள் அவன் தான், அந்த ஸ்பின்னர் தான். நீ கொஞ்சம் மறைச்சி வச்சு போட்டு திருப்ப கொண்டு வர. அதே மாதிரி இப்ப நமந்தீர் அண்ட் டீகாக் முக்கியமான பிளஸ் பாயிண்ட்ஸ் எம்ஐக்கு. டீகாக் வந்த முதல் மேட்சே செஞ்சுரி, Yeah. வெறித்தனமான என்ன அடி டீகாக். அடிச்சுங்க அத ஏன் இப்ப டீகோக்குறாங்க? முதல்ல கொஞ்சம் பழகி போய் செஞ்சிருந்தா இப்ப அவன் கூட போயிருப்பான். ஆனா அதான் பிள்ளை இவங்களோட மேனேஜ்மெண்ட்லயும் பிள்ளை இருக்குது. கேப்டனுக்கு வந்து யாரை சூஸ் பண்ணணும் கொஞ்சம் தெரியாம இருக்குது. டீகோக் வந்து நல்ல பிளேயர் தானே அப்பையில இருந்து. டீகாக் ஏற்கனவே உங்களுக்கு வின்னிங் டீம்ல இருந்தா கடைசியா 2020 கப்படிக்க இருந்த வழியை தான் இப்ப எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஓகே. ரிகல்டனுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, இப்ப என்ன என்ன யாருக்குடா? ரிகல்டனுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க. இப்ப ரோஹித் இன்ஜுரி என்றால இப்ப டீகாக் எடுத்துட்டு வந்தவங்க. இப்ப ரோஹித் இன்ஜுரியில இருந்து வந்தா வந்தோடனே ரிகல்டனை தூக்கிட்டு டீகாக் டீகோக் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இப்ப என்ன பிரச்சனைன்னா மும்பைக்கு எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். திலக் வர்மா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், சூரியமாயாவும் நம்பர் 3 பேட்ஸ்மேன், நமந்தீர் டொப்லான் நல்லா விளையாடுறாங்க. சோ ஹர்திக் பாண்டியா தவிர எல்லாருமே டொப்லான் நல்லா விளையாடுறாங்க. பினிஷிங் யார் ஒருத்தருமே இல்ல. ஹர்திக் பாண்டியா பினிஷிங் நல்லா பண்றானே இல்ல. ஓகே, ஆஸ் யூஸ்வல் சொல்லக்கூடாது. அது அவன் அந்த அந்த catch, மேட்ச்லயே பெஸ்டா இருந்தது அந்த பெஸ்ட் கேட்ச். அந்த சல்யூட் கேட்ச் ஃபார் த சுரேஷ் ஐயர். அந்த அது கட்ச் என்ன? என்ன அது கட்ச் கேட்ச்டா? இல்லடா, சிக்ஸடா அது. அதெல்லாம் என்ன மச்சான், கட்ச்? அது என்ன என்ன சொல்ற, அதுக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதான் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டன்னிங் மேட்ச். இந்த சீசன்ல பெஸ்ட் கட்ச்னா அதுதான். எனக்கு உண்மையா இங்க இருக்கு அந்த கட்ச், சட்டப்படி கட்ச். அந்த இது மேட்ச் அது எடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் கூட இதான தெரியுமா? மேபி ஆனா ஹர்திக் அவன் பாண்டியா அடிச்சுட்டான் இருந்திருந்தா, ஈஸியா. ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கும். போயிருக்கும் போயிருக்கும். என்னதான் 200 பிளஸ் ஸ்கோர் போனாலும் டிஃபெண்ட் பண்ணலாம். அவன் தனியா துண்டா முடிச்சிட்டு போயிட்டாங்க. பிரப்சிம்ரன் சிங்கும் சொல்லலாது பண்ணலாம், பட் கஷ்டம். பிரப்சிம்ரன் சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயருமே கிட்டத்தட்ட மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸ்ரேயஸ் அவுட் ஆகிக்க மேட்ச் முடிஞ்சுது. அஸ்தீப் சிங் இந்த bowling வேற லெவல் bowling. மச்சிலே நல்ல ரெண்டு ஸ்விங். விஷயம், அந்த கட்சி அஸ்தீப் சிங் இந்த bowling. சகால் விட்டுட்டான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா சம்டைம்ஸ் இட்ஸ் இருந்திருக்கான் சகால். ஹேப்பன்ஸ். ஓகே, அது ஒன்றும் செய்யலாதான். பட் சகால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நேற்று அந்த கடைசி மேட்ச், லாஸ்ட் மேட்ச். பட் ஹஸ்தீப் சிங் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்தவன் சட்டப்படி இருந்தது. கெட்ரிக் வரும் நினைச்சுனா சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் கட்ச் செம கட்ச், அந்த கட்ச் பெஸ்ட் கட்ச், மறக்க முடியாது. சுரேஷ் ஐயர் கேப்டன்சி வந்து கிட்டத்தட்ட பட்டிதட்ட கேப்டன்சி மாதிரி இருக்குது. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு. ப்ரூவ் பண்ணிட்டான் ஏற்கனவே. ஒரு 3 franchise டிஃபரெண்ட் franchise ஒருத்தன் ஃபைனல் கூட்டி கொண்டு போறான்டா, அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் நினைக்கலாம் கேப்டன்ல வந்து வேலை இல்லைன்னு. கேப்டன் தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25% கேப்டன்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. மச் வின் மற்றது ஃபைனல் அடிக்கிறது எல்லாமே. சோ என்னண்டா எங்க கேப்டனோட விஷயம் வருதுண்டா, போலிங் சேஞ்சஸ் எல்லாம் கேப்டன் விஷயம் முக்கியமாவே வருது. மற்றபடி இன்னொரு விஷயம், முதல் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கணும். இருந்தா தான் கேப்டன் ஏதாச்சும் பண்ணலாம். செட்டப்பும் இருக்குது, ஃபீல்டிங் செட்டப்பும் இருக்கு. இந்த bowler மேட்சப்ஸ் இருக்கு. சில பேருக்கு சொல்லு நீ சொல்லு.
என்னடா இப்ப ஒருத்தன் வர்றானா அவனுக்கு என்ன மாதிரி போட்டு மடக்கலாம், என்ன அவுட் ஆக்கலாம். இப்ப சிக்ஸ் ம், அடிச்சு ஒணிக்கிறான்டா அவனை எப்படி தூக்கலாம், அந்த ம். மாதிரி யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணும். சிக்ஸ் அடிச்சுட்டா ஓகே ஒன்றும் செய்யலாம் அந்த மாதிரி விடக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணக்கூடிய கேப்டனா தான் இருக்கணும். அதுக்காக துவண்டு போக கூடாது. கார்த்திக் பாண்டியா இப்ப ப்ரோவா போய் கொண்டிருக்கிறான். கேப்டன்சில வந்து அஹ் அவன் கோவப்படுறது, அது செய்யறது, இது செய்யற மாதிரி அந்த மாதிரியான இருக்குந்தான். பட் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறான்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் நினைக்கிறேன் நான். ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் தான். ஆனா யா எனக்கு நான் ஒரு அதை ஒரு ஹேண்டில் பண்ண விஷயம் தான் தெரியும். பார்த்தேன். நான் ஒரு விஷயம் பார்த்தேன். பும்ரா bowling கூட வேலைக்கு ஏர் ஏர் கேப்டன் இருந்தாலும் உன்னோட சஜஷனை சொல்லலாம். பும்ரா ஹி நோஸ் எவ்ரிதிங். ஹி நோஸ் ஹீஸ் கோட் மேன். ம். அவனுக்கு தெரியும் எங்க ஃபீல்ட் செட் பண்ணணும், தெண்ட bowling எப்படி போடணும் எல்லாம் தெரியும். நீ வேணும்னா ஒரு ம். இன்புட்ஸ் வேணும்னா கொடுக்கலாமே ஒழிய அவன் bowling செட் பண்ண அப்புறம் நீ போய் அதுக்கெல்லாம் கத்திக்கொண்டு இருக்கலாம். யா அவனுக்கு யா தெரியும் யா எல்லாம். ஹீஸ் ஆல்சோ கேப்பபிள் கேப்டன். கேப்டன். ஒரு யா டெஸ்ட் கடைசி நடந்த கேப்டனா டெஸ்ட் இருந்திருக்கான். கடைசி நடந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல அவன் கேப்டன் பண்ணி தானே வின் பண்ணி தந்தான் ஒரு டெஸ்ட் மேட்ச். வின் மிச்செல்லாம் பண்ண யா தோத்தனீங்க. யா ஸோ யா. அவனும் ம். கேப்பபிலிட்டி இருக்கிற கேப்டன் தான். ஸோ ஹி நோஸ் எவ்ரி திங். ஸோ அவன் ஃபீல்டிங் செட்டப்ல நீ அவன் போய் ஒரு ஃபீல்டிங் செட்டப்ல சஜஷன் கொடுக்கலாமே ஒழிய நீ போய் அதை போய் மாத்தி கத்தி பிடிச்சுட்டு ம். இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யா விஷயங்கள் யா கத்திக் யா. பண்ணியாட்டே இருக்கு. கத்திக் பண்ணி வந்து ஜிடியை ம். லீட் பண்ணதுக்கும் மும்பையை லீட் பண்றதுக்கும் நிறைய மும்பை லீட் வித்தியாசம் இருக்கு. பண்றதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்றான் கொஞ்சம் மும்பை. யா ம் ஆனா போன முறை வந்து கொஞ்சம் ஃபைனல் இதுக்கு மட்டும் கொண்டு வந்து வந்தான். உள்ள மட்டும் கொண்டு வந்து வந்தான். கடித்தனமா ஃபோன் பட்ட நம்பரை கொண்டு வந்து கொஞ்சம் வந்தான். டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபோன் நம்பரை கொஞ்சம் ஓகே ம். எல்லாம் செட் ஆன மாதிரி இருந்து. இந்த மாதிரி திருப்பம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி இருக்குது. ம். ஃபர்ஸ்ட் ஆமா. சீசன் கம்பேர் எனக்கு பண்ணக்கு தெரிஞ்சு இருந்த வைப் அடிக்குது. டிவிகேஎஸ் வந்து ஃபைனல் அடிக்காததுல வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன முறை ஃபைனல் அடிக்காத அந்த அந்த ஃபைனல் கொஞ்சம் அடிச்சுக்க வேண்டிய மேட்ச். ஓகே. ம், ம், ஆனா ம். எங்களுக்கு ஆர்சிபிக்கு வந்த ரன் எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய சேஸ் பண்ற கஷ்டமான இது இது இல்ல. இல்ல டோட்டல் இல்ல. ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் நானாச்சும் எந்த டீம் 190 அடிச்சிருந்தாலும் அந்த டீம் சேஸ் பண்ற அளவு டீம் தான் ரெண்டுமே. இடையில நடந்த அந்த சில சில விஷயங்கள் கேப்பபிள் இருக்குது. ம். இடையிலால அது ஒரு ஆர்சிபி பக்கம் போயிட்டுது. ம். ம். ஸோ ஆனா எனக்கு அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து சில பேர் காய்ச்சி வந்தாங்க. இவன் ஹேசல்வுட் போலிங் வந்து இப்ப சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. அது வாய்ப்பு இல்லைன்னா நான் நீ என்ன நினைக்கிறாய் மச்சான்? ஆஃப்டர் 2 balls அவன் நோ பால் இல்லைன்னு தான் ம். பால் போட்டான். So, யா யா யா. ரெண்டு பால் டவுட் பண்ண தெரிஞ்சவனுக்கு அடுத்த பால் டவுட் பண்ண தெரியாது. அதான் டொட் பண்ண முதல் தெரியாது. ரெண்டு பாலையும் சிக்ஸ் அடிக்கல. முதல் ரெண்டு பால் டவுட் பண்ண வந்தானே. அது ம். காரணம் முதல் ம். ரெண்டு பால் டவுட் பண்ண அப்புறம் நீங்க 4 பாலும் சிக்ஸ் அடிச்சாலும் மேட்ச் வின்ன்றாலும் நோ பால் யா. போட வேணாம் என்ற ஒரு கன்சர்ன் எல்லாம் போட்ட யா முடியும். யா. மத்தபடி இல்லை. அதை பத்தி அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தி கதைக்க வேண்டிய அவசியமே ம். இல்லை. அது ஜஸ்ட் பார்க்க ஒரு 6 ரன்னால வின் பண்ண மாதிரி இருக்குமே யா ஒழிய மேட்ச் 4 பால் முன்னுக்கே வின். யா 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 யா. அதான் உண்மை. ம். ஸோ இன்றைக்கு இந்தியா மேட்ச் வந்து இந்தியன் மேட்ச் நல்லா ஓரளவு கேகேஆர் வந்து எல்லாருமே போலிங் பிரச்சனைன்னு சொல்லிக்கணும் இருந்தாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் லைனப்போட வந்த டீம் போலிங் தான் நல்லா பண்ணுது, பேட்டிங் நல்லா பண்ணல. பேட்டிங் நல்லா பண்ணல. பேட்டிங் வந்து இப்ப ஒன்லி 200 கேமரூன் பிளஸ் கிரீன். அடிச்சா தான் சேஸ் பண்ணி வின் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப எல்லாமே மாத்திட்டாங்க. இம்பாக்ட் பிளேயர் அப்படி இப்படி பிச் கண்டிஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணினோடியா எல்லாமே 220 பிளஸ் தான் இருக்குது ரன்னுகள் எல்லாம் சேஸ் பண்ற ரன்னுகள். ஜஸ்ட் 20 ரன்ஸ், ஜஸ்ட் 20 to 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வின் பண்ணிருக்கோம். பேட்டர்ஸ் ஃபெயில் ஆனதான் இந்த மேட்ச் கேகேஆர் தோத்ததுக்கான முதல் காரணம். ஏனென்றா டிம் சைபர் சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே ரன் ஓகே. கேமரூன் கிரீன் அடிச்சோம். கேமரூன் கிரீன்லயும் பிளே இருக்கு. நீ ஏன் லாஸ்ட்ல தைலண்டர் கேட்க சிங்கிள்ஸ் எவனாச்சும் ஓடுவானோ? ஒரு சின்ன பிள்ளை கேட்டாலே சொல்லுவான்டா அவன் அடிக்க மாட்டான், நான் ரெண்டு அடிக்கிறேன். அதான் கல்லி கிரிக்கெட்லயே அதான் நடக்கும். அவன் அடிக்க மாட்டான், நாங்க ரெண்டு அடி நீ நெல்லு அடிப்போம். அதான் ஓகே. சொல்லித்தான் விடுவாங்க. அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல நாங்க என்ன யோசிக்கிறோமோ அது தெரியாது. இட்ஸ் ஓகே. நல்ல ஒரு நோக்கு கனகாலத்துக்கு பிறகு இப்பதான் வயசுக்கு வந்திருக்கான். 5-6 மேட்ச் எல்லாம் படியும் கொடுத்த காசுக்கு ஒரு கொஞ்சம் ஆடி இருக்கான். அடுத்த மேட்ச் ஆடுவான். அடுத்தது 21 or 23 crores something. 22, 23 crores something. I don't know exactly. I think அவனோட ஜேமி ஓவர்டன் நல்லா bowling பண்றான், பேட்டிங் கடைசி மேட்ச் ஒரு மேட்ச் பண்ணவன் சட்டப்படி ஆர்சிபி. போன முறையை விட இந்த முறை ஜேமி ஓவர்டன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் நல்லா. ஜேமி ஓவர்டன் எந்த டீம்ல இருக்கான் இப்ப? போன முறை சிஎஸ்கே. இல்ல போன முறை சிஎஸ்கே. போன முறை மேட்ச் போட்டவன் அடி வாங்கினான். அதனால இடையில விட்டு எடுத்தாங்க. சோ இந்த முறை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல போலிங். சோ இந்தியா மேட்ச்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கதைக்க வேண்டிய சுப்மன் கில் உண்டு. பேட்டிங் ஒரு கிளீன் நாக், ஒரு கேப்டன்சி நாக். 4 மேட்ச்ல 5 மேட்ச்ல 3 மேட்ச் பண்ணி இப்ப
சைலண்டா 4th பிளேஸ்ல இருக்காங்க ஜிடி. ஒருத்தருமே எதிர்பார்க்கல. அது சைலண்டா வந்து 4th எதிர்பார்க்கலதான். பிளேஸ்ல உட்காந்துட்டாங்க. மேபி டஃப் கொடுக்கலாம். போன முறை கூட பிளே ஆஃப் வந்த டீம் தான். அண்ட் என்ன சாய் ஜோசன் அடிக்க வழி கிடையாது. பட்லர் அண்ட் சூப்பன் கில் மட்டும் தான் அடிக்க வலிக்கிறாங்க. அடிச்சு கொண்டிருக்காங்க. சாய் ஜோசன் அடிக்க வலிக்கிட்டா டீம் இன்னும் பவர்ஃபுல் ஆயிரும். ஸோ ஜிடி ஆல்சோ ட்ரைங் டு give fight with CSK maybe. There's a lot of fight. மேபி Because முதல் 1 to 5 இருக்கிற டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மேட்ச் வின் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஸோ அது வந்து கீழே இருக்கிற டீம்ஸுக்கு வந்து ட்ரபிள் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். என்ன ஒரு மேட்ச் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். மும்பை என்ன மாதிரி நினைக்கிறேன்? மும்பையும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி வருவாங்கன்னு சொல்ல போன முறை இதே ஸ்டேஜ்ல இருந்து போன வருஷம் இதே மேட்ச் ஸ்டேஜ்ல என்ன பிளே ஆஃப் வந்தோம். ஸோ வில் ஜாக்ஸ் வேற இருக்கு. இப்ப இனி ரோஹித் சர்மா கிண்ணட்டுக்காக ஓபன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா, எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ்கிட்ட கேப்டன்சியே கொடுக்கலாம். என்னதான் அவங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன் கார்த்திக் பாண்டியா கொடுக்கல. இந்த சீசனே கொடுக்கற சரியில்லை. இருக்கும்போது கேப்டன்சி எல்லாம் கொடுப்போம், காசு எக்ஸ்ட்ரா கொடுப்போம், பின்பக்கமாக காசு போய் தான் அந்த டீமுக்கு வந்தவன் மும்பைக்கு. ஓகே இல்ல மணி மேட்டர் நமக்கு தெரியாது. அத வையன் இப்ப ஒரு இடத்துல கேப்டன்சி பண்ணி எனக்கு கப் அடிச்சுக்க மாட்டி விடாத மாதிரி சும்மாவா சொன்ன நீ? நான் சொன்னாலாண்டே எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே ஓகே. சோ ஒரு ட்ரெண்ட் டீம்டா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து முதல் சீசன் கப் அடிச்சு கொடுத்து அடுத்த சீசன் ஆல்மோஸ்ட் கப் அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% ஜிடி வின் மேட்ச் தான் சிஎஸ்கே அடிச்சிட்டாங்க. கடைசி 2 பால் அந்த கடைசி 2 பால்ல மாத்திட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வின். சோ ஒரு நல்ல சீசன், நல்ல 2 சீசன்ஸ் நல்ல கேப்டன்சில இருந்த ஒருத்தனை கூடிய வரைக்கும் கேப்டன்சி தான் கொடுக்கலாம், வேற ஒண்ணுமே கொடுக்கல அது. சோ இந்த சீசன் ஃபுல்லா கார்த்திக் பாண்டி தான் கேப்டன்சி பண்ண போறான். சோ அந்த காம்பினேஷன் மாத்தி கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறதுனால மேபி இதாகாம பிரஸ்டேஷன் ஆகாம கொஞ்சம் விளையாடுனா நல்ல வந்து நினைக்கிறேன் நான். அண்ட் பும்ரா வந்து தொடர்ந்து இது 5வது மேட்ச் எனக்கு 5th மேட்ச் விக்கெட்லெஸ். கொஞ்சம் எக்கனாமிக்கலா போறான் ஓகே. பட் என்ன பிரச்சனை, பும்ராவோட கூட போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரம் இல்லாத மாதிரி தோணுது. அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்றதுக்கு நீ பும்ரா வந்து ஒரு ஓவர்ல 9 ரன் கொடுத்து போல் நீ அடுத்த ஒருத்தம் வந்து 20 ரன் கொடுத்தா அதுக்கு பிறகு பும்ராண்ட போலுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லையே, எந்த ஒரு இது பிரயோஜனம் இல்லை. அந்த இதைத்தான் சிஎஸ்கேல வந்து மாத்தி இருக்காங்க. ஒருத்தன் வந்து பிரஷர் போற, ஒருத்தன் வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி. இல்ல ஸ்பின் அட்டாக் அப்படித்தானே எப்பவுமே இருக்கும். 2 பேருமே அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸா இருக்கு. சில பேர் டிஃபெண்ட் பண்ணும், ரன்னை டிஃபெண்ட் பண்ணா அடுத்த ஸ்பின்னர் தூக்கி போடுவான், தூக்கி போட்டா அடிக்க போய் அவுட் ஆகும். அதான் அப்படித்தான் சகல் எல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனா அடிச்சா ரன் போகும், ஆனா விக்கெட் வரும். சோ இதெல்லாம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த டீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த 2 நாள் மேட்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் போயிருக்குது. ஒன் சைடு லிட்டரலி கேகேஆரோட இப்ப விளையாடுற டீம் எல்லாமே எது டீம் தான் வின் பண்ற எல்லாமே இருக்கு. ஆனா இன்றைக்கு நல்ல ஒரு ஃபைட் பேக் போலிங் டீம் ஏன்னா 19th ஓவர் வரைக்கும் போனது. சரி ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் வின் பண்ணுவோம் தெரிஞ்சு அந்த மாதிரி விளையாடுற மாதிரி தான் கிடந்தது எனக்கு பார்க்கவே. ஓகே நல்ல போலிங் கன்சர்ன் இருக்குன்னு சொல்ற ஒரு டீம்ல போலிங் நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்காங்க. ஆனா பேட்டிங் தான் சொல்லிட்டாங்க. உண்மையிலே இந்த பேட்டிங் லைனப்புக்கு 220+ ரன் அடிக்கும். நீ 9th பிளேஸ் வரைக்கும் பேட்டிங் வச்சுக்கொண்டு 180க்கு ஆல் அவுட் ஆனா என்ன கதவு? அதான் டோட்டலி பேட்டிங் ஃபெயில். சோ பேட்டிங் ஃபெயில் ஆனதுதான் முதலாவது பிரச்சனை கேகேஆருக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். சோ அதர்வைஸ் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ரெண்டு மேட்ச்லயுமே. அடுத்தது அண்ட் கிளைன் பிளீஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங் என்னதான் ஃபீல்டிங் நல்லா பண்ணாலும் ஃபீல்டிங்க வச்சு பேட்டிங்க மெருகேற்றலாது, ஓரளவுக்கு மேல ஏற்றலாது. சோ என்னன்னா அந்த ஒரு கிளைன் பிளீஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு நோக்க நான் என்ன பார்க்கல. சோ இப்பதான் 6 மேட்ச் போயிருக்கு, பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச் 6 மேட்ச் போயிருக்குன்னா முடிஞ்சது அவ்வளவுதான். கொஞ்சம் போயிட்டேன்னா கங்கல் ஒண்ணும் செய்யலாம். கேகேஆர் டோர்னமெண்ட் ஓவர் மோஸ்ட்லி ஓவர் சொன்னா பிறகு பிவிகேஸோட இன்னொரு மேட்ச் வந்தாலே சரி கேகேஆர் அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப வெளியே தான் அவுட் ஆஃப் த ஹோம். சோ பிரச்சனை தான் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். சோ மோஸ்ட்லி அடுத்து அவுட் ஆஃப்
அவுட் ஆஃப் த ஃபார்ம் தானேடா மச்சான். ஃபார்ம் அவுட் இல்லாத ஆஃப் ஓடியது பேட்டர்ஸ் வந்து form நிறைய இல்லையா? நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. பத்திரானா இன்ஜுரி, ம். நிறைய நல்ல நல்ல போலர்ஸ் யா, யா. எடுத்தவங்க எல்லாருமே இன்ஜுரின்றதால ஒன்னும் எங்க செய்யலாம் போயிட்டு. எங்கடா எங்கட அப்பாட புணத்தை காண இல்ல போட்டோ வச்சுக்கீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு தான் வருவாங்களா அவங்க எல்லாம் முடிய. ம். அஹ் என்னடா போட்டோ வச்சிருக்கீங்க பத்திரானா வந்து பத்திரானா ரூல் அவுட் நினைக்கிறேன். இந்த இதுக்கு என்னன்னு தெரியல. இந்த சீசன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் நாங்க டே நெக்ஸ்ட் டுமாரோ மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஆர்சிபி vs டிசி. யா யா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் வர்சஸ் மேட்ச் டிசி ரெண்டுமே வந்து பெஸ்ட் கிரீன். கிட்டத்தட்ட ஃபைட் பேக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாமே. ஆர்சிபி வர்சஸ் டிசி, மற்றது சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். எனக்கு சிஎஸ்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சிஎஸ்கே நினைச்சு என்னன்னு சொன்னா அவங்க நாளைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் vs இல்ல, நாளைக்கு பின்னேறமாடா நைட்டு நாளைக்கு என்ன மேட்ச்? டபுள் மேட்சடா நான் இருக்க செக் 18ஆம் தேதி. ஒன் டைம் செக் பண்றேன். யா நாளைக்கு சிஎஸ்கே டிசி vs எஸ்ஆர்ஹெச். சாரி, எஸ்ஆர்ஹெச்ல வந்து அது ஒரு நல்ல நல்ல ஒரு form ல இருக்காங்க நல்ல ஓரளவு. ஓரளவு ஃபார்முக்கு வந்து லாங் வந்து ஒரு bowling வந்து ஒரு Bowling okay ஃபைண்ட் ஒன்று இருக்கு. பண்ணியிருக்காங்க. ரெண்டு யங்ஸ்டர்ஸை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கும் கிளாஸ்ல இருந்து எல்லாரும் ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஹெட்ல இருந்து ஸோ ஒரு நல்ல ஃபைட், அபிஷேக் நல்ல ஒரு சர்மா ஃபைட் ரெண்டு டீமுக்கு இடையில இருக்கும். ஸோ இருக்குமென்னு இந்த நினைக்கிறேன். பட் இந்த சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் டூ அதான் மேட்ச் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. லாஸ்ட் டூ மேட்சஸ் மாதிரி இல்லாம ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபைட்டான மேட்சஸ் நாளைக்கு இருக்கும்னு நம்புறேன். உங்க எனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லு. தெரிஞ்சு டிசிஆர்சிபி மேட்ச்ல வந்து பட்டிதட்ட கேப்டன்சி அளவுக்கு இங்க டிசில கேப்டன்சியும் இல்ல. அந்த இது ஃபைட் பேக் கொடுக்குற அளவுக்கான ஆர்சிபிக்கு கெப்பாசிட்டி வந்து டிசிக்கு இல்லை. ஏன்னு சொன்னா டிசிபில வந்து முன்னுக்கு விக்கெட் ஒரு 5 விழுந்துட்டனாலே அங்கால ரன்னுகள் வர்றது குறைஞ்சிடும். பட் ஆர்சிபிக்கு அதுதான் இருக்க பிளஸ். ரன்னுகள் முன்னுக்கு விக்கெட் விழுந்தாலும் பின்னுக்கு அடிக்கிறதுக்கு 9வது இது மட்டும் ஆக்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா இம்பாக்ட் பிளேயரா என்ன பேர் அவனுக்கு வெங்கடேஷ் ஐயர். வந்து வெங்கடேஷ் ஐயர் இருக்குவாங்க. அப்படி எல்லாத்துக்குமே வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க. டீம் டேவிட் இருக்கிறான், நல்லா அடிக்கக்கூடிய பட்டிதர் கேப்டன்சி. ஸோ டிசி மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீ கடைசியா போட்ட ப்ரெடிக்ஷன் பிளாச்சிட்டு மும்பை ஜெயிக்குமான்னு என்னத்தை வச்சுக்கொண்டு மும்பை ஜெயிக்குமான்னு நினைச்சேன். நீ மனசை தேர்த்தி கொள்றக்கா சொல்ற நீ மும்பை ஜெயிச்சிருமேண்டு இல்ல, ஒரு மனசு ஒரு இன்ஸ்டிங் வந்து சொல்லிச்சு மும்பை மேபி ஜெயிக்கலாம், ஒரு கடப்பாறை ஜெயிக்கும்னு பார்த்தா பேப்பர் பாறையா போயிடுது. ஒன்னும் செய்யலாம் இல்லையடா. சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். பட் ஒன் சைட் மேட்ச்டா அந்த மேட்ச். லிட்டரலி ஒன் சைட் மேட்ச் தான். ஓகே இப்போ நீ சொல்லு சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் என்ன இது? எனக்கு சிஎஸ்கே மேபி பிகாஸ் அவங்க பேட்டிங் லைனப் வந்து நீ சூஸ் பண்ணாத, நீ சூஸ் பண்ணா நானே சூஸ் பண்றேன். சிஎஸ்கே நீ எஸ்ஆர்ஹெச் சூஸ் பண்ணு. ப்ரெடிக்ஷன் எல்லாமே பிழையா போய் கொண்டு இருக்குது. எதனால சிஎஸ்கேன்னு சொல்லுறாய்? ரீசன் சொல்லு, தெளிவான ரீசனா இருக்கணும் மச்சான். என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் வந்து எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் விட இப்ப சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் ஃபயர் இருக்கிற மாதிரி தோணுது. மேபி நாங்க இப்ப ஆக்களை போட்டு பார்த்தா இப்ப ஒன் வர்சஸ் அப்படி போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஆயிரும் மேபி. பிகாஸ் ஆனா ருத்ராஜ் என்னும் ஃபார்முக்கு வரையில, அது ஒரு கன்சர்ன் இருக்கு. ருத்ராஜ் அவுட் ஆஃப் த ஃபார்ம். பட் கேப்டன்சி ஒழுங்கா பண்றான்னு நினைக்கிறேன். பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா இதே ஒழுங்கான நோக்கு ஆடினா ஒரு மேட்ச் ஒழுங்கா நோக்கு ஆடினாச்சாண்டா அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருந்தா கேப்டன்சியும் பெட்டர் ஆகும், பிளேயிங் லெவலும் பெஸ்ட் ஆயிரும். ஓகே, சோ சஞ்சு சேட்டா இருக்கிறாருனால ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரை திருப்பவும் இந்த முறையும் 50க்கு மேல அடிப்பாருன்னு நம்புறேன் நான். நீ என்ன? எஸ்ஆர்ஹெச்ல 2 பேர் இருக்காங்க. ஆர்ஆர்லயே 2 ஓவர்ல 5 விக்கெட் எடுத்தவங்க. சொல்றேன் ஆறாவது தான் அதான். பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் வந்து அப்படி அவுட் ஆக போற அப்படியான பிளேயர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போன மேட்ச் பார்த்துருப்பான், யாருக்கு பார்த்து ஆடணும், என்ன மாதிரி ஆடணும் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ணிருப்பாங்க. நாங்களே இவ்வளவு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியாத மச்சான் கொஞ்சம் எல்லா டீமும் அதே மாதிரி தான். எல்லா டீமும் ஒரு பிளானிங் தான் பெறும். ஸோ இப்போ நாங்கள் அதை பத்தி கிடைக்கிறது வேஸ்ட் தான். ஸோ ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்போவுமே ஆர்சிபி மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே. சிஎஸ்கே இல்லாட்டி சும்மா அந்த புலித்தோல் ஹோத்தின சிஎஸ்கே ஃபேனோ? இல்ல மனசுக்குள்ள சிஎஸ்கே தான் மூணா அதான் வச்சிருக்கேன். இப்ப சிஎஸ்கே ஆர்சிபி வந்தா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாய்? ஆஃப் கோர்ஸ் ஆர்சிபி. நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
your choice, ஏன்னு man. சொன்னா ஐ எம் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே நாட் ஓன்லி சிஎஸ்கே டோனி ஃபேன். நீ நாட் ஓன்லி ஆர்சிபி ஃபேன், கோலி ஃபேன். கோலி ஃபேன், ஏபிடி ஃபேன், இப்ப பிகமிங் பட்டிதார் ஃபேன். பட்டிதார் ஃபேன். யா. சோ இந்த முறை டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தானே மச்சான்? இருக்கு. DC ஜெயிக்காதுன்னு அதாவது சொல்றீங்க? இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டீம் கேன் வின் இன் எனி சிச்சுவேஷன். ஓகே, எனி டீம் கேன் வின். பட் உன்னோட ப்ரெடிக்ஷனே டிசி வந்து என்னத்துல குறைவா இருக்காங்க, அதை தான் கேட்கிறோம். லாஸ்ட் 2 மேட்சஸ் வின் பண்ண வேண்டிய மேட்சஸே கிட்டத்தட்ட தோத்து நின்றுந்தா அடிச்சிருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு பயம் ஆர்சிபியோட டிசி விளையாட கேஎல் ராகுல் இஸ் தேர். ஒரு ஒரு பெங்களூர் பாய், பெங்களூருக்கு அது எதிராக எப்பவுமே போட்டு பழக்கிறவன். போன வருஷம் இப்படிதான் நடந்தது. தனியா ரெண்டு அடிச்சுட்டு போயிட்டாப்புல. இந்த வருஷம் எனக்கு என்னமோ இந்த வருஷம் போன வருஷம் அடிச்சோடி இந்த வருஷம் ஆர்சிபி அடிக்கும் ஒரு நம்பிக்கை. அடிக்கும். கொஞ்சம் பழி வாங்கி போன வருஷம் ஆர்சிபி டிசியோட விளையாட இருந்த ஒரு கான்பிடென்ட்டை விட இப்ப ஆர்சிபி டீமுக்கு இருக்கிற கான்பிடென்ட் ரொம்ப அதிகம். சோ நான் நச்சன் ஃப்ளூட்ல தான் ஆர்சிபி போன முறை வந்து உள்ள போன மாதிரி. ஆனா ஃப்ளூட் எல்லாம் இல்ல, எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங், கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃபுல்லாவே. யா, அதான் எனக்கு என்ன ஆச்சரியம், எனக்கு இப்ப வரைக்கும் ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா அந்த மாதிரி 200 அடிச்சவங்க ரெண்டு தான் கிட்டத்தட்ட என்னத்தோடா ஆர்ஆரோட. யா, என்ன 200 அடிச்சவங்க அவுட் எல்லாம் டக்கு அவுட் ஆகுறாங்க. ஆனா ரன் வந்து கொண்டு இருக்குது. என்னன்னு தெரியாங்க. 7 விக்கெட் 127க்கு 7 விக்கெட் போயிட்டு அது என்ன 10-20 அடிச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன சூரியவம்சி எடுக்காங்க இல்லாம போயிட்டு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு ஆர்சிபி ஃபேனா சந்தோஷமா இருந்தது, அவ்வளவுதான். ஸோ நாளைய மேட்ச் கேஎல் ராகுல் ஃபயர் ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு மேட்ச். ஸோ லெட்ஸ் சி டே 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 மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளவு கேப்டன்சியை நான் வந்து நம்புறேன். ஓகே, இப்போ கேப்டன்சி அவனோட bowling சேஞ்சஸ் உண்மையில நல்லா இருக்கு. ஸோ நாளைக்கும் ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. அதே மாதிரி டிசி நல்ல bowling இருக்கு. அதாவது விராட் கோலிக்கு எதிராக விப்ராஜ் நிகம் போன வருஷம் விக்கெட் எடுத்திருப்பான், விராட் விக்கெட். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல பவுலர் தான், அவ்வளவு பேட் பவுலர் எல்லாம் இருக்கு. குல்தீப் இருக்கான், ஆனா இன்னும் குல்தீப்பும் விக்கெட் அவ்வளவா இந்த சீசன் இன்னும் அவ்வளவா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் ஹி கேன் டிஸ்ட்ராய் அவர் லைன் அப். ஓகே, என்னதான் ஸ்பின் கிட்டர்ஸ் இருந்தாலும் ஸ்பின்னுக்கு அவுட் ஆக சான்சஸ் கூட இருக்கு. என்ன அவுட் பட்டாலும்டா மச்சான், அந்த ஒரு ஸ்ட்ராங் பில்ட் டவுன் இருக்குது ஆர்சிபி கிட்ட இருக்கு. இதே டீம் தான் போன வருஷம் பஞ்சாபுக்கு பெங்களூர்ல விளையாட 96 ரன் அடிச்சினாங்க. கிட்டத்தட்ட 8 விக்கெட் கிட்ட போயிட்டு 96 ஐ திங்க் 196. 13 ஓவர் மேட்ச் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் இருந்த ஆளு மொட்டை மாடியில உட்கார்ந்து அந்த மேட்ச். மறந்து போச்சு. So anything can happen. It depends on situation and conditions of pitch conditions. Conditions are king. So கண்டிஷனா ஏர் பெட்டரா சூஸ் பண்ணாங்களோ அவங்களாம் வின் பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும், நீ என்னதான் லைன் அப் வச்சிருந்த என்னதான் பேஸ் பவுலர்ஸ் வச்சிருந்தாலும் அந்த கண்டிஷனை ஏர் யூட்டிலைஸ் பண்ணி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும். ஸோ லெட்ஸ் சி டுமாரோ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ இவ்வளவுதான் இந்த டூ மேட்சஸ்லையும் கலைக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அண்ட் வி ஹாவ் பிளான் டு அனலைஸ் எவ்ரி டீம் செப்பரேட்லி. எங்க கூட இன்னொரு மெம்பர் வந்து ஜாயின் ஆவார். ஸோ பேர் அதோட வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இனிமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இருக்கவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி. கமெண்ட் வச்சுக்கொண்டுதான் வெயிட் கமெண்ட் யார் கமெண்ட் பண்ணதோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் மச்சான். அந்த 50 பேர் பார்த்திருக்கீங்க, அந்த 50 பேருக்கு நன்றி. நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இதா இருக்கும். பட் நீங்க சப்போர்ட் பண்ணாடி நாங்க வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருப்போம். நில்லு, அந்த 50 பேரையும் பார்த்து இருக்கா போடணும். நில்லு, நன்றி சொல்லணும் மச்சான். எடுக்கலாம் முடியல, இல்ல நான் போன் எடுத்துட்டு வரேன்.
ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள். தினோஜன் அது நம்ம புள்ள தான். தேங்க்ஸ் நண்பா. அண்ட் அண்ட் அதர் பிளேயர்ஸ், not players, others I don't know. I think new. தளபதி விஜே, நன்றி நண்பா. நன்றி அது தளபதி யாருன்னு விஜே. அது யாருன்னு தெரியல. யாருன்னு நன்றி. தெரியல. தளபதி விஜய்க்கு நன்றி. அது எங்கடா ஆக்கல. மற்றது விசிபிள் ஷேடோஸ் 271 தேங்க்யூ. ஒரு நல்ல நினைக்கிறேன். ஒரு ஆள் நல்ல கமெண்ட் உண்டு மும்பை பத்தி ஒருத்தன் போட்டிருந்தா, நல்லா இருந்தது ஒரு ஆள். என்ன சூரியகுமார் ஜாதவ் சம்பந்தமா ஒரு ஹேட்டட் கமெண்ட் தான், பட் இட்ஸ் ட்ரூ. அதாவது சூரியகுமார் ஜாதவ் திலக்க நிறுத்திட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி கொடுத்துட்டு பட்டிதார உள்ள கொண்டுடலாம். பட்டிதார உள்ள கொண்டுடலாம். பட்டிதார as number 4 batsman. ஸ்ரேயஸ் ஐயர் one down. It's a good sign for Indian team. ஸோ அதை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. ஒரு T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனா அவ்வளவு சீக்கிரமா வெளியே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனா 36 இயர்ஸ் வந்துட்டு நினைக்கிறேன் சூரியகுமார் ஜாதவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் சூரியகுமார் ஜாதவ் கேப்டன்சி பண்ண போறது இல்லை. ஸோ தேர்ஸ் இஸ் சேஞ்ச். மேபி ஸ்ரேயஸ் ஐயர் become a captain for T20. ஓகே. தனோஜ் தினோஜ் நம்ம பையன். நன்றி ஃபார் த கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லாருக்கும் நன்றி. 9 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. என்னோட சப்போர்ட்டும் இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணா விடுங்க. நாங்க வீடியோ போட்டு கொண்டிருப்போம், பாக்குறீங்க, பாராருங்க. ஓகே गाइस, நன்றி. டைம் டியூரேஷன் வந்து குறைக்க பாக்குறோம். நன்றி. பாய்.